வணக்கம் மக்களே. ஸோ வந்துட்டு நாங்கள் 4 பேர் அந்த பாட்டோட மியூசிக் வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்களோட ரியாக்ஷன் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன வீடியோவில் மறுபடியும் இணைஞ்சிருக்கோன்னா, எப்பா 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 டீசருக்கே நான்லாம் ஆடி போயிட்டேன். அந்த பிஜிஎம் ஒன்று விட்டாங்க பாருங்க. கடவுள் வந்து முருகர் வந்துட்டு எனக்கு பிடித்த கடவுள். ஆனால் அவரோட இந்த விஷயம் திருப்புகளை இறக்கியிருந்தாங்க. ஜிப்ரன் இசையில் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடிப்பில் வெளியாகவிருக்கும் படம் தான், ஏப்ரலில் வெளியாகவிருக்கும் படம் தான் லீடர். அந்த படத்தோட ஆக்ஷன் ட்ரெய்லர், வெறும் ட்ரெய்லர் கிடையாதுங்க, ஆக்ஷன் ட்ரெய்லர் இதை இப்போ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப ஆர்வம் பார்க்கறக்க நம்ம ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஜிப்ரன் மியூசிக்கல். திருப்புகளை போட்டு அப்பா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த பிஜிஎம் தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான நேரம் வந்து விட்டது. ஸோ ட்ரேலர் பார்க்க நானும் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடி இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு கமெண்ட்டை திருக்க விடுங்க. ஸோ நானும் லைக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தனியாக பார்க்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்காங்க. என்னோட வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போலாம் மக்களே, இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே வாங்க போவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்த உலகத்தில் கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்ல. ஓ, மனுஷங்க மூலமாக தான் எல்லா நல்லதும் நடக்கும். நம்பணும். ஓ, லெஜண்ட் சரவணன். நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓ, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குடா படம். ஓ, ஸ்கோரும் பக்கா வெட்டி. ஏய், நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. ஒரு அப்பா பிள்ளையோட எமோஷன்ஸ் இன் தியேட்டர் ஏப்ரல் 3. என்னங்க ஒரு நிமிஷம் ட்ரெய்லரு நடுவில் என்னமோ பேக். ஓ மை காட், இன்டர்நேஷனல் லெவலுங்க, ஹாலிவுட் லெவல்ல அந்த ஆக்ஷன்னா ஹாலிவுட் லெவலு. நீங்கள் மறுபடியும் ரீப்ளே, நான் இதோட பார்க்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் ரீப்ளேயோட பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த படம் வந்துட்டு அப்பா மகள் இவங்க 2 பேருக்கும் உள்ள பாச கதையை ஊட்டுற ஒரு படமாக மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கிரைம் நடக்குது. அந்த கிரைமுக்கும் நம்ம சரவணா தான் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் சந்தோஷ் பிரதா வந்துட்டு முதல் முறையாக அவர் வில்லனாக அடிச்சிருக்காரு. ஏற்கனவே அடிச்சிருக்கதான் நினைக்கிறேன், தெரில. ஆனால் அந்த படம் அப்புறம் வந்துட்டு பியூர் வில்லனாக பார்க்குற வந்துட்டு யாரை வந்துட்டு நம்ம சந்தோஷ் பிரதாப். அப்புறம் ஆண்ட்ரியா இருக்காங்க. அப்புறம் அந்த லியோவில் வந்துச்சு அந்த பிள்ளை வந்துட்டு இந்த படத்துலையும் மகளாக நடிக்குது. கடைசியாக என்னமோ சொன்னாங்க, என்னமோ இது கதை இங்கேயும் ஓடுது போல். ஸோ நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்ம நான் தேட்டரில் போய் பார்க்க முடிஞ்சா ஏப்ரல் 3 போய் பார்க்குற மக்களே. ஸோ நீங்களும் முடிஞ்சுன்னா போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க அப்படி என்ன இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன்னா சினிமா மூலல அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த வாரம் அல்லது பேய் கதை டாக்ஸ் எபிசோடில் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் புது ரியாக்ஷன்லவும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் சபிரதரன். வி சீன் த நெக்ஸ்ட் ஒன். Ciao.